Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா கேரட் வச்சு ரொம்ப டேஸ்டியான மைசூர் பாக்கு. இது வந்து ரொம்ப சுலபமா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா வாயில வச்ச உடனே கரஞ்சி போற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த மைசூர் பாக்க நம்ம கிறிஸ்மஸ், பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி எல்லா ஃபெஸ்டிவல் காலங்கள்லயுமே செய்யலாம். ரொம்ப சுவையா இருக்கும். சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது செய்யறதுக்காக சரியா 2 கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை தோல் எல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே சரியா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுங்க. 1/4 கப்பை விட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கம்மியா சேர்த்தாலும் ஓகே தான். நல்ல இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்த விழுத பாத்தீங்கன்னா நம்ம அளந்து எடுத்துக்கலாம். சரியா 1/4 கப் அளவு நம்மளுக்கு தேவை. இந்த மாதிரி 1/4 கப்ல அளந்தெடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்ப ரெடி ஆயிருச்சு. இப்ப இத வந்து நம்ம மாத்தி வச்சுட்டு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில 1 கப் அளவு கடலை மாவு. இந்த கடலை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஏன் அப்படின்னா கடலை மாவுல நல்லா பச்சை வாசனை வரும். இந்த பச்சை வாசனையோட நம்ம வந்து மைசூர் பாக் ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்காது. அந்த வாசனையே நம்மளுக்கு நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கொஞ்ச நேரத்திலேயே நல்லா ஃபிளேவரா வாசனை வர ஆரம்பிக்கும். அப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். இதுக்காக நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வந்து தீஞ்சு போக விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துட்டு இப்ப இதை மாத்தி வச்சிடலாம். இப்போ இன்னொரு கடாய் எடுத்துட்டு இதுல சரியா 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இது கூடவே நம்ம 1/4 கப் அளவு கேரட் எடுத்தோம்ல, கேரட் பேஸ்ட், அதை அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுல எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது. இதையே வச்சே இதை பாகு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போறோம். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பாகெல்லாம் இந்த மாதிரி நல்லா உருகி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்கிற ஸ்டேஜ்ல நம்ம பாகு பார்க்கணும். இப்ப வந்து கொஞ்சமா இந்த மாதிரி பபிள்ஸ் சின்னதா வருது. இது கொஞ்சம் கூட பெருசா வந்ததும் நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க கொஞ்சம் கூட பெருசா வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பாகு பதம் செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கை விரல்ல இந்த மாதிரி ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும். இதுதான் சரியான பக்குவம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சிருந்தோம்ல கடலை மாவு, அதை அப்படியே சேர்த்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நிறைய லம்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா நீங்க வந்து இந்த கடலை மாவு கூட 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. அதுக்கப்புறமா அதை அப்படியே நம்ம இதுல சேர்த்துடலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியா மாவு தான் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி மாவு சேர்த்து நம்ம பாகு கூட மிக்ஸ் பண்ணாலும் ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி நல்லா வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இதுல எண்ணெய் சேர்த்துக்கலாம். சரியா 1 கப் அளவுக்கு ரிஃபைனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சமா சேருங்க. ஒரேடியா எல்லாத்தையும் சேர்க்க வேண்டாம். நான் வந்து ஒரு 2-3 பேட்சா சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மாவு எல்லாமே இந்த எண்ணெயை நல்லா அப்சர்வ் பண்ணும். லோ ஃப்ளேம்ல வச்சுதான் நம்ம இதை கண்டிப்பா பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாவே அடி பிடிச்சிரும். ஸ்டேஜ் வந்து வித்தியாசமா போயிடும். அப்புறமா கரெக்டான பக்குவம் வராது. இப்போ இந்த பாருங்க நம்ம ஏற்கனவே சேர்த்து இந்த ஆயில் எல்லாத்தையுமே இந்த மாவு அப்சர்வ் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமா மிச்சமா இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சமா சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. பாருங்க ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல இன்னும் நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். அமௌண்ட்டும் அதிகமா வரும். இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல ஏர் பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்ல, இந்த ஸ்டேஜ் தான் சரியான பக்குவம். கடைசி இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து பண்ணும்போது இந்த மைசூர் பாக்கு வந்து எண்ணெயில பண்றது அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நெய்யோட ஃபிளேவர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், டேஸ்டும் நல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி பண்ணுங்க. இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ்வை வந்து உடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 செகண்டுக்கு கைவிடாம நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா ஆகாது, கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிக்கும். அதுக்காக போட்டு கிளறிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னா உடனே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரேல கொஞ்சமா எண்ணெயோ நெய்யோ கிரீஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கணும். உடனே இந்த பேட்டரை இதுக்குள்ள சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா இது கொஞ்சமா நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன்ல கொஞ்சமா நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்பதான் இது ஒரே மாதிரி கிடைக்கும். அதுக்காக தான்
இப்போ பாருங்க நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுடலாம். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆகிருக்கும். பாருங்க எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குன்னு. இது அப்படியே நம்ம இப்போ கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக கட் ஆகியும் வரும். டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபம் தான். இதை வந்து பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த மைசூர் பாக்கில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம எந்த கலரும் சேர்க்க கிடையாது. கேரட் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இதை மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.